கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்றைய திதி தேய்பிறை தசமி மாலை 5:34 வரை. அதன்பின் ஏகாதசி. மாலையபட்சத்தின் 10ஆம் நாள் இன்று. இன்றைய திதியில் தந்தை இல்லாதோர் முன்னோர் வழிபாடு செய்வதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளான தொழில் முன்னேற்ற தடை, திருமணத் தடை, குழந்தை பாக்கியத்துக்கான தடை என அனைத்து தடைகளும் நிவர்த்தியாகி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நன்னாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வருமானம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நன்மை கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். எனவே மேஷராசிக்கு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. எனவே எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். தொழிலில் போட்டி பொறாமை விலகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான நேரம் இது. உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே ரிஷபராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் செவ்வாய், 2ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி ஏற்படும். பண வரவு சீராக இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். ஆகையால் மிதுனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். ராசியில் சந்திரன், 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. எனவே கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் பொறுப்பு பதவி தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும். எனவே கடகராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு உள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பண வரவு சீராக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நன்மை ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலை பார்க்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடி வரும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நல்ல நாள். ராசியில் சூரியன், புதன், கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் இந்த நாளில் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வீடு, நிலம், தோட்டம் வாங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். எனவே
கன்னி ராசிக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். செலவுகளை மட்டும் குறைச்சிக்கணும், அதாவது தேவையான செலவு மட்டும் செய்யணும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நாளாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பான முறையில் இருக்கும். திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். அதே சமயம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் புரிவோரின் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே பேச்சில் மிக கவனம் வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக அதிக கவனம் தேவை. இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசிக்கு மிக சிறப்பான நல்ல நாள் இந்த நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மகராசிக்காரர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் புரிவோரின் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். வேலையில் நல்ல பேரு, புகழ், பதவி முன்னேற்றமும் கிடைக்கும். எனவே மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கும்ப ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாள் இந்த நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லபடியா இருக்கும். வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியிலும் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலம் இது. எனவே கும்பராசிக்கு மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மீன ராசிக்கு மிக சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ராசியில ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தவர் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். நிலம், தோட்டம் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமை விலகி நல்ல சூழ்நிலை உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடி வரும். எனவே மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவ் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.